இன்னைக்கு வந்து வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கொண்டு வருவீங்க. இப்ப யாரெல்லாம் வன்னியர்னு யாருக்காவது இந்த கேள்வி வருதா? இப்ப அதாவது நீங்க வந்து நானும் வன்னியர் தாங்க, எனக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுங்கன்னா யாராவது கொடுத்துருவாங்களா? அப்ப அதுக்கு ஒரு முறை இருக்கு. இப்ப வன்னியருங்கிறது எப்படி அவங்க ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க? கேஸ்ட் சர்டிபிகேட் மூலமா தான். அப்ப அதன் மூலியமாகவே தமிழர்கள் யாருங்கிறதையும் சொல்ல முடியும். இங்க என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டை வந்து தமிழர்கள் ஆள்வது இல்லை, தமிழர்களுடைய வாழ்வாதாரம் தமிழர்களிடம் இல்லை, அரசியல் அதிகாரம் என்பது தமிழரிடம் இல்லைன்னு நம்ம தொடர்ச்சியா சொல்றோம். அதுல அடுத்த கட்டமாக என்ன நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல இண்டஸ்ட்ரீஸ், நீங்க வந்து தொழில் சார்ந்த முதலாளிகள் இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க சினிமால நடிக்கக்கூடிய இல்ல பிரபல முகங்கள் இருக்கட்டும், இதோடைய ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய இம்பேலன்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. இது மற்ற மாநிலங்கள்ல மற்ற இந்தியாவில வேற எங்கேயுமே நீங்க இதை பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுல மட்டுமே குறைந்தபட்சம் 60% மேல தொழில் சார்ந்த வணிகம் சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் பிற மொழியாளர்கள் கையில இருக்கு.